நேயர்களே, இப்பொழுது 2 விஷயம் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. அரபுகள் தற்போது காசா விவகாரத்தில் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த ஆர்வம் எந்த அளவிற்கு ரிசல்ட் தரப்போகிறதுங்கிறத தாண்டி ஈரானுடைய நிலைகள் ஓரளவுக்கு தெளிவாயிற்று. 6வது கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமா, அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்ற தகவலும் நமக்கு வெளியாகி இருக்கிறது. முதற்கண் காசாவுடைய செய்திகள் என்னவென்றால், யூரோப் யூனியன் மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகள் மனித இன படுகொலை நடத்துவதாக வெளிப்படையாக அறிவித்தது மட்டுமல்ல, ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கு கூட இஸ்ரேலுக்கு தடை செய்திருக்கிறார்கள். ஸ்டோமர் தனது அறிக்கையில் இங்கிலாந்திலிருந்து சொல்லியிருக்கிறார். இம்மானுவேல் மேக்ரான் தொடர் நடவடிக்கையின் விளைவாக இந்த மாதம் 17ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவினுடைய நியூயார்க்கில் ஒரு சவுதி மற்றும் பிரான்ஸ் அசோசியேட் ஆகி மிக முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள். அதனுடைய இலக்கு 2 ஸ்டேட் சொல்யூஷன். ஒன்று. இரண்டாவது, இந்த டெமாலிஷ் பண்ணக்கூடிய இடிந்து அழிந்து போன நகரை மறு உருவாக்கம் செய்தல். அரபுகள் ஏற்கனவே $53 பில்லியன் அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய மார்க்கோ ரூபியோ வெளிவிவகாரத்துறை சவுதி அரேபியாவுடைய முகமது ஃபைசல் பின் ஃபர்ஹானுடைய அந்த சந்திப்பில் மிக முக்கியமாக மிடில் ஈஸ்டினுடைய விவகாரங்கள் குறித்தும் அவற்றிலே பெரும் சிக்கல் இருக்கக்கூடிய காசா குறித்தும் கூட அமெரிக்கா வெளிவிவகாரத்துறை மார்க் ரூபியோ இடத்திலே பேசியிருக்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. இந்த பேச்சில் இஸ்ரேலினுடைய மிருகத்தனமான நடவடிக்கைகள் குறித்தும் தாக்குதல்கள் குறித்தும் உணவுகள் கொடுக்காமல் வதை முகாம்களை அவர்கள் அமைத்து கொண்டிருப்பது குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது. காசா விவகாரம் சவுதி அரேபியாவை தாண்டி ஒட்டுமொத்த இந்த மத்திய கிழக்கில் மிகப்பெரிய பதட்டத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது மட்டுமல்ல, நாட்டுக்குள் உள்நாட்டு போர் வரக்கூடிய அபாயங்களை ஒவ்வொரு தேசங்களிலும், சவுதி அரேபியாவில் இருக்கும் இளைஞர்கள் சவுதி அரேபிய அரசிற்கும் அந்த மன்னராட்சிக்கும் எதிராக இஸ்லாமிய ஜனநாயகத்தை பேசி மாஸ்க் போட்டு பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பிரச்சனை கிளப்பியிருக்கிறால். இன்றைக்கு சல்மான் இந்த விவகாரத்தை கவனிக்கிறார் என்று நாம் நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, வெஸ்ட் பேங்க் செல்வதற்கு, அதாவது சவுதி அரேபியாவுடைய வெளிவிவகாரத்துறை மற்றும் ஜொர்டான், எகிப்து, துருக்கி இப்படி எல்லா நாடுகளும் கத்தர் வரைக்கும் சென்று அதாவது மஹ்மூத் அப்பாஸுடன் பேசுவதற்கான ஒரு திட்டத்தை முழுமையாக நிராகரித்திருக்கிறார்கள். இதன் மூலமாக 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்காக வெளிவகாலிருந்து ஆட்கள் வந்தது மாதிரி ஒரு மாய பிம்பம் கூட கட்டமைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் இஸ்ரேல் மிக கவனமாக அரபுகளின் கூட்டமைப்பின் சார்பில் ஒரு தூதர்களுடைய பயணத்தை மத்திய கிழக்கில், அதாவது ஜெருசலேம் நகரத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதில் தடை செய்தார்கள். வெளிவகாரத்திலிருந்து ஜொர்டான் பார்டரிலிருந்து புறப்படக்கூடிய சாப்பர் ஃப்ளைட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த பார்டருக்குள் நுழைவதற்கு அனுமதி மறுப்போம் என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. இது குறித்தும் கூட மார்க் ரூபியோவிடத்திலே சவுதி அரேபிய பின் ஃபர்ஹான் ஃபைசல் பேசியிருப்ப செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. ஏற்கனவே இது குறித்த அமெரிக்காவுடைய படைகள் அமெரிக்காவுக்கு வரும்போது இஸ்ரேல் மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய விவகாரங்களில் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு உள்நாட்டில் சில விவகாரங்களை ஏற்படுத்தும். அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவது சவுதி அரேபியா, கத்தர் மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருகின்ற போது மத்திய கிழக்கில் பிரச்சனை, மக்களுக்குள் பிரச்சனை, ஒரு தனிமனிதனுடைய பிரச்சனையின் மூலமாக ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு ஆடி போயிருக்கிறது. இதற்கு தீர்வு காண வேண்டும், நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வலிமையான ஆயுதத்தை தருகிறோம், பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணுகிறோம் என்று மிக முக்கியமாக பேசப்பட்டதாக, ஆனால் அந்த செய்திகள் அறிவுபூர்வமாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. இது காசாவினுடைய செய்தி. அது மட்டும் இல்லாமல் ஜூன் 2ஆம் தேதி எகிப்து உடன் ஈரான் பேசியிருக்கிறது. அந்த பேச்சை நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். யூரோப்பினுடைய ஹியூமன் ரைட்ஸ் விவகாரத்தை ஸ்பெயின், அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ், நான் சொன்னது மாதிரி இப்பொழுது எகிப்து பேசியிருப்பது ஒரு மிக முக்கியமான விவகாரமாக பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தற்போது 2வது செய்தியாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த ஈரானுடைய அட்டோமிக் த பீஸ் சீஸ்ஃபயர் இன் பிட்வீன் வாஷிங்டன் வெர்சஸ் தெஹ்ரான்,
என்ன ஆனது என்ற கேள்வி நமக்கு எழலாம். முதன்மையாக ட்ரம்புடைய ரீட்ரபிள் ஆன் ஜூன் 2 த வாஷிங்டன் வில் நாட் அலோவ் ஈரான் என்ரிச்ட் யுரேனியம் என்ற தகவல் அநேகமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இது ஒரு பொட்டன்ஷியல் நியூக்ளியர் டீலில் நிச்சயமாக ஈரானில் என்ரிச்மெண்ட் செய்வதற்கான அனுமதியை எக்காலத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. இது மிக முக்கியமான செய்தி. மே 31 ஓமன் கொடுத்த இந்த ப்ரொபோசல் ரொம்ப சீக்ரெட்டை நான் சொல்லியிருந்தேன். அதை ரிஜெக்ட் செய்திருப்பதாக நேற்று எல்லா மிக முக்கியமான சர்வதேச காணொலிகளில் செய்தியாக வெளியாகிறது. ஆக்சிஸ் ரிப்போர்ட்டட் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு லோ லெவலில் 3% கீழ் செய்யுங்கள். ஆக்சிஸுடைய ரிப்போர்ட் உடனடியாக அது. ஆனால் அமெரிக்காவினுடைய திட்டம் இஸ்ரேலை பாதுகாப்பது. அமெரிக்காவினுடைய திட்டம் தன்னாதிக்கமாக ஈரான் உருவாகிவிடக்கூடாது என்பது. அமெரிக்கா ஈரானை மட்டுப்படுத்த நினைக்கிறது. ஆகவே லோ லெவலில் ஒரு 4-5 மாதம் 10 மாதம் அப்படிங்கிற ஒரு தவணை கொடுப்பதற்குத்தான் இந்த என்ரிச்மெண்ட் செய்தார்கள். ஆனால் நிச்சயமாக ஈரான் அதை முழுவதுமாக புறம் தள்ளிவிட்டது. நியூ ப்ரொபோசல் டெம்பரவரி அலோவிங் தான் முழுமையாக டிஸ்மேண்டில் செய்து விட வேண்டும் என்றும், புதிய அணு என்ரிச்மெண்ட் கட்டிங் அதாவது மட்டும் முழுமையாக தடை. ஈரானில் எல்லாவித அணு ஆயுதங்களுக்கும் அமெரிக்கா தடை விதித்திருக்கிறது. 3.67 மட்டுமன்றல்ல, ஸ்டாக் பைல்ஸ் எல்லாவற்றுக்கும் அமெரிக்கா தடையை இப்பொழுது நிலைத்தன்மையோடு சொல்லியிருக்கிறது. தற்போது இந்த என்ரிச்மெண்ட் குறிப்பிட்ட காலத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதற்கு யூத அழுத்தம் மிக முக்கியமான காரணம் என்றும், நெத்தனியாகு 2 கருத்துக்களை, அதாவது நெத்தனியாகு ஈரானுடைய அனுமதி மறுப்பது குறித்தும் இந்த போர்க்கால பதட்டம் அதிகரிப்பது அவருடைய ஆட்சி காப்பாற்றிக் கொள்வதற்கும் வலதுசாரிகள் கொடுக்கக்கூடிய அழுத்தம் மிக மிக முக்கியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ரியூட்டஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, அமெரிக்காவினுடைய மென்மையான அணு ஆயுத ஒப்பந்தத்தை ஈரான் முழுமையாக நிராகரித்ததாக CNN ஒரு கருத்தை பதிவு செய்தது. அது 2வது சொல்வதற்கு முன்பு ரியூட்டஸுடைய கருத்தும் அதை பதிவு செய்கின்றது. ஈரான் ஒருபோதும் கைவிடப் போவதில்லை என்றும், அதே நேரம் நாங்கள் கேட்பதற்கு ஈரான் என்ன சொல்கிறது என்றால், நாங்கள் கேட்பதற்கு பொருளாதாரத்தை தடை நீக்க போகிறோம் என்று அமெரிக்கா எங்களுக்கு பதில் சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு மேலே மேக்சிமம் பிரஷரை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அமெரிக்காவின் இந்த வரம்பற்ற நிலையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என ஈரான் அறிவித்திருக்கிறது. அதே மாதிரி நெக்ஸ்ட் டாக் த இம்பாசிபிள், இது இன்கான்க்ரெண்ட் அண்ட் டிஸ்ஜாயிண்டட் என்று CNN தெரிவித்திருக்கிறது. அப்படி என்றால் பொருத்தமட்ட மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இன்கான்க்ரெண்ட் அண்ட் டிஸ்ஜாயிண்ட் என்று தன் கருத்தில் வலிமையாக CNN வைத்திருக்கிறது. அதாவது 6ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இனி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று அமெரிக்காவினுடைய CNN தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஈரானுடைய பிரிகேட் ஜெனரல் ஹைதிரி ரொம்ப முக்கியமானவர். அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், ஒரு அச்சுறுத்தக்கூடிய கருத்து. இங்கே பாருங்க, எங்களுடைய நிலக்கீழ் சுரங்கத்தில், ஆழமான நிலக்கீழ் கரத்தில் நாங்கள் 5க்கு மேற்பட்ட மிசைல் பேஸை வச்சிருக்கோம், இதை நிர்மாணம் செய்திருக்கிறோம். எல்லா அச்சுறுத்தல்களும் இதன் மூலம் நாங்கள் சந்திப்போம். உலகத்தில் இஸ்ரேல் மூலம் வந்தாலும் சரி, அமெரிக்கா மூலம் வந்தாலும் சரி, வேறு எங்கிருந்து எங்களுக்கு அழுத்தங்கள் வந்தாலும் சரி, நாங்கள் நிலக்கீழமாக சுரங்கத்தின் ஆழமான, அதாவது எத்தனை 1000 மீட்டர், எத்தனை 100 மீட்டர், எத்தனை அடிங்கிறதெல்லாம் தெரியாது, 5 நிலக்கீழ் சுரங்கங்களை மிகப்பெரிய அளவில் வைத்திருக்கிறோம். அது 5 நிலைகளில், ஒரே பக்கத்தில் இல்லை, வடக்கு தெற்கு மத்திய அப்படி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அதை எங்களுடைய பாதுகாப்புக்காக அதில் தான் பல ஆயுதங்களை நாங்கள் குவித்து வைத்திருக்கிறோம் என பிரிகேடியர் ஹைதிரி ஜெனரல் நேற்று தெரிவித்த கருத்து ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய கொடுத்திருக்கிறேன். அதை மட்டுமல்லாமல் ஏற்கனவே கூறியது போல் இந்த நிலையில் தற்போது நிலை மிக மோசமான ஒரு சூழலை எட்டியிருக்கிறது. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையினூடே என்ன நடக்கப் போகிறது? ஈரானுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்துவிட்டால் அமெரிக்கா இனி தாக்குமா என்ற கேள்வி நமக்கு எழுகின்றது. இதுகாரம் 5 முறை பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஸ்டீவ் விட்காஃப் இந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டார். அதே போன்று அப்பாஸ் அராகச்சி முழுமையாக கலந்து கொண்டார். இஸ்மாயில் பஹவி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக தொடர்புகளை கொடுத்தார். ஓமன் செய்த மத்தியஸ்தத்தில் இறுதியாக, நல்ல கவனிங்க, நான் சுருக்கத்தை சொல்கிறேன், ஓமனுடைய மத்தியஸ்தத்தில் இறுக்கமாக அவர் பேர் அல் அபூதியின் செய்தி அவருடைய கடிதாசி கொமேனிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கடிதாசியிலே தான் ஒரு நியூ ப்ரொபோசல் இருந்தது என்பதையும் நாம் சொன்னோம். அந்த நியூ ப்ரொபோசலுடைய டீட்டெயில்ஸ் வரவில்லை என்றாலும்
அவர்கள் அங்கே தெளிவாக ஒரு விவகாரத்தை மென்ஷன் செய்திருக்கிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த விவகாரம் வேறு ஒன்றுமல்ல. அந்த விவகாரம் எந்த நிலையிலும் நீங்கள் தற்போது ஒரு கொஞ்ச நாளைக்கு வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிறகு ஒரு தூசி மறுவு கூட இருக்கக்கூடாது, டிஸ்மேண்டில் செஞ்சிடணுங்கிறது தான் அந்த விவகாரத்தை குறித்திய அந்த கருத்து. ஆக இப்படியான நிலையில் தாக்குதலை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப் போகிறது என்று சர்வதேச செய்திகள் வெளியானன. இன்னும் 7 மணி நேரத்தில் நடத்துவார்கள், 5 மணி நேரத்தில் நடத்துவார்கள், ஏதோ இப்பொழுது நடத்தி விடுவார்கள். ஆனால் தற்போது இஸ்ரேல் மௌனமாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக நாம் பார்க்கிறது ஓல்மெட், யாஹூத் ஓல்மெட் மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்களுடைய முக்கியமான தலைவர்கள் அனைவரும் நீங்கள் கண்டிப்பாக நாட்டை அழிக்கும் நிலைக்கு செல்லக்கூடாது, காசா விவகாரத்தில் நீ வெற்றி கொள்ள முடியாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சியான யாயிட் லாஃபிட் காசாவை பிடிப்பதால் இஸ்ரேலுக்கு பெரும் ஆபத்து இருப்பதாகவும், அந்த மறு உருவாக்கத்திற்கு நம்மிடத்திலே செல்வாக்கில்லை, காசாவை விட்டுவிடுங்கள் என்றும் பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் யாயிட் லாஃபிடுடைய கருத்து, ஓல்மெட்டுடைய கருத்து, பராக்குடைய கருத்து, இதெல்லாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரேலுடைய வெளிவகாரத்துறை இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்கள், இராணுவ துணை ஆளுமைகள் அனைவரும் காசாவை நீங்கள் பிடிக்கக்கூடாது என்று சொல்கின்ற போது இந்த ஒருவன் மட்டும் இவனோடு சேர்ந்து 2-3 பேர், அதாவது இஸ்ரேலுடைய ஆட்சி, நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன கருத்தையும் இன்றைக்கு ஓல்மெட் அல்ல, அவர் யாஹூத் பராக் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன அதே கருத்தை இன்று என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வேற ஒன்றுமில்லை, காசாவை வெற்றி கொள்ள முடியாது என்று பெஞ்சமின் நேதன்யாகுவும் ஸ்மோட்ரிச்சுக்கும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் இதனை பயன்படுத்தி தன் ஆட்சியை நீட்டிப்பதற்கும் தக்க வைப்பதற்கும் ஒரு நீண்டகால விரோதத்தை, அனிமாசிட்டி, எனிமிட்டி, ஒரு ஹாஸ்டிலிட்டி அமங் த சொசைட்டி உருவாக்கி ஒரு போராட்ட நிலைகளை உருவாக்குவதற்குத்தான் இவனது போராடுகிறான் என்று நான் சொல்லவில்லை, ஓல்மெட் சொல்லியிருக்கிறார். ஓல்மெட் அதே போன்று யாஹூத் பராக் அவரும் தன் கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த கருத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு பதிலளித்த பெஞ்சமின் நேதன்யாகு என்ன சொன்னார் என்றால், இது இஸ்ரேலியர்களின் மீது விரோத மனப்பான்மையை சர்வதேசத்தில் ஏற்படுத்தும் என்றார். இப்பொழுது இஸ்ரேலியர்கள் மீது என்ன அன்பா உலகத்தில் இருக்கிறது? இஸ்ரேல்களை அமெரிக்காவில் பொதுமக்கள் வெறுத்து வருவது, அமெரிக்காவுடைய செனட்டர்கள் வெறுப்பது, இஸ்ரேலை உலகம் முழுவதும் வெறுப்பது இன்றைக்கு நாம் சொல்லவில்லை. நீங்கள் பாருங்கள், யூரோப்பியன் அனைத்து நாடுகளும் வெறுத்திருக்கிறார்கள். சில மதவாதிகள் ஆண்டவருடைய சமூகம் என்று அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருந்தாலும் கூட, எந்த ஆண்டவருடைய சமூகமும் சக மனிதர்களை கொலை செய்வதற்கு அனுமதிக்கவே செய்யாது. அப்படி ஒரு ஆண்டவன் இருந்தால் நமக்கு அவன் தேவையும் இல்லை. ஏனென்று கேட்டால், ஆண்டவன் இறைவன் பிதா பரிசுத்தமானவனாக இருந்தால் அவன் ஒரு சாதிக்கும் ஒரு மதத்திற்கும் ஒரு மக்களுக்குமான ஒருவனாக இருந்தால் அவன் நிச்சயமாக ஆண்டவனாக இருக்க முடியாது. மாறாக அவன் அரசியல்வாதியாகத்தான் இருக்கும். நம்முடைய கருத்து சேனைகளில் பலர் அப்படி பதிவு செய்வதால் அவர்களுக்காக நான் மென்மையாக சொல்கிறேன். உங்கள் கருத்தை நான் வரவேற்கிறேன், உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது, இஸ்ரேல் செய்வது சரிதான், இஸ்ரேல் ஆண்டவருடைய சேனைகள், இஸ்ரேலை அழிவுபடுத்த முடியாது, இஸ்ரேலை வெற்றி கொள்ள முடியாது, அவர்கள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட விசேட அந்தஸ்து, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் காப்பார் என்று சொன்னால் அந்த ஆண்டவர் நமக்கு தேவையில்லை. இதுதான் நம்முடைய கருத்து. ஏனென்று கேட்டால், நீங்கள் நினைப்பதை மாதிரி இறைவன் இல்லை. நீங்கள் நினைப்பதை போன்ற ஒரு மதத்திற்கோ ஒரு சாதிக்கோ ஒரு மொழிக்கோ ஒரு வர்க்கத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ உரித்தான் அல்ல. அவன் அனைத்து மதங்களையும் அன்பு செலுத்தக்கூடிய கருணையே உருவானவன். யூதர்களாக இருந்தாலும், அரபுகளாக இருந்தாலும், இந்தியர்களாக இருந்தாலும், யூரோப்பியர்களாக இருந்தாலும், அமெரிக்கர்களாக இருந்தாலும், லத்தீன் அமெரிக்கர்களாக இருந்தாலும், கரிபியர்களாக இருந்தாலும், ஜப்பானியர்களாக இருந்தாலும், மங்கோலியர்களாக இருந்தாலும், கொரியர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கருணையோடும் நீதியோடும் அன்போடும் சமத்துவமான ஒரு விவகாரத்தை அவன் பின்பற்றுவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நிச்சயமாக இழப்புகள் அதிகமாக இருந்தாலும் காசா மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் பலர் நம்புகிறார்கள். அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த மண்ணை விட்டு அவர்களை வெளியேற்றுவது இறைவனுக்கு விரோதமான செயல். எந்த நிலையிலும் யூதர்கள் வெற்றி பெற முடியாது என்பதுதான் சர்வதேசத்தில் மக்களினுடைய பார்வை. நம்முடைய பார்வை இல்லை, யூத அறிஞர்கள், யூதனுடைய ரபிக்களுடைய பார்வை. நீங்கள் சென்று காணொலியில் பாருங்கள், ஏராளமான ரபிக்கள் பேசியிருக்கிறார்கள். ஏராளமான ஏர்ஃபோர்ஸினுடைய முன்னாள் தலைவர்கள், ஐடிஎஃப் உடைய தலைவர்கள், மனிதநேயர்கள், எல்லா யூத மக்களும்
காசாவை விட்டுவிடுங்கள், குண்டுகளை போடாதீர்கள். இதுதான் உலக மக்களின் கருணை, அன்பு, சமாதானத்தை, மென்மையான போக்கை, அகிம்சைவாதிகளுடைய கோரிக்கை. அரக்கர்த்தனங்களும் பயங்கரவாத நடவடிக்கைகளும் மனிதனத்திற்கு எதிராக ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. அது கருணை நிறைந்த இறைத்தன்மைக்கு எதிரானது என்பதும் இன்றைக்கு காசாவுடைய 2 ஸ்டேட் சொல்யூஷனுடைய செய்தியாக இருக்கிறது. மீண்டும் நாளை பல புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன்.